கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் படிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த வசனங்களை வாசிக்க நாம் கேட்கும்போது 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சுகம் பெற்றதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தில் இந்த குருடர்கள் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை கவனிக்கத்தக்கது. அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் கூப்பிட்ட விதம், தாவீதின் குமாரனே என்று அவர்கள் அழைத்தார்கள். தாவீதின் குமாரன் என்ற அந்த வார்த்தை உண்மையாகவே இவர்கள் சபையோடும் அந்த ஜெப ஆலயத்தோடும் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று நாம் உணர முடிகிறது. அவர்கள் தாவீதின் குமாரன் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த 2 குருடர்களும் தாங்களும் ஒருவருடைய யூத குலமாய் இருந்ததுனால இயேசுவை தாவீதின் குமாரனே என்று ஒட்டுமொத்தமாக அழைத்தார்களா என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன குலத்தில் இருக்கிறாரோ, தாங்களும் தாவீதின் வம்சம்தான் என்று சொல்வதற்காக தாவீதின் குமாரனே என்று தங்களையும் இணைத்துக் கொண்டார்களா? இல்லை என்றால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான தீர்க்க தரிசனத்தை அறிந்து வைத்திருந்தார்களா? ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியா தாவீதின் வம்சத்தில் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆகவே இவர்தான் அந்த மேசியா என்று கண்டு வைத்திருந்தார்களா? எத்தனையோ பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வேதபாரகருக்கும் அறியாத ஒரு ஆழமான கருத்து, அவர்களால் விசுவாசிக்க முடியாத ஒரு கருத்தை இந்த 2 குருடர்களும் விசுவாசித்தார்களா, அறிந்து வைத்திருந்தார்களா என்பதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 2 கண்களும் தெளிவாக தெரிந்த மத போதகர்களுக்கு கூட தெரியாத ஒரு சத்தியம் இந்த 2 குருடர்களுக்கு கண் தெரியாமல் இருந்தாலும் தெரிந்திருக்கிறதே. அவரை தாவீதின் குமார் என்று அழைக்கிறார்களே என்றால் அவர்தான் மேசியா என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அன்பானவர்களே, கண் தெரியாததுனாலே இவர்கள் ஆலயத்துக்குள்ளே போயிருக்க முடியாது. ஒருவேளை ஆலயத்தின் வாசலிலே ஒருவேளை ஏதாயிலும் கிடைக்கும் என்று அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒருவன் இருந்து பிச்சை கேட்டது போல கேட்டிருக்க கூடும் ஒருவேளை. ஆனால் இவர்கள் ஆலயத்துக்குள்ளே தான் போகவில்லை ஒழிய ஆலயத்தின் தேவனை அவர்கள் அறிந்திருந்தார்கள். உள்ளே நடக்கும் செய்திகளை எல்லாம் காது கொடுத்து கேட்டிருக்க கூடும். ஆலயத்தின் வாசலிலே பணம் கேட்பது மட்டும் தொழிலாக இருந்திருக்காது. அவர்கள் ஒரு காதை உள்ளேயும் வைத்திருந்திருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வெளியே இருந்தாலும் ஆலயத்துக்கு உள்ளேயும் நடப்பதை கவனித்திருக்கிறார்கள். ஆலயத்துக்கு உள்ளேயே இருந்து 2 காதும் கேட்காமல் இருக்கிற பலர் இருக்கும்போது ஆலயத்துக்கு வெளியே இருந்து காது கொடுத்து செய்திகளை கேட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, இது கவனிக்கப்படத்தக்கது. கீழே வாசிக்கும் போது ஆமென், பின்னே சென்று என்று நான் வாசிக்கிறோம். பின்னே சென்று அவங்க 2 பேரும் இயேசுவின் பின்னே போறாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல. தாவீதின் குமாரன் கூப்பிட்டுட்டே போகும்போது இவங்க 2 பேர் பார்த்தும் ஆண்டவர் எதுவுமே சொன்னதாக தெரியல. அவர் வீட்டுக்கு போய்விட்டார். நீங்க இந்த சம்பவத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா 2 குருடரும் இயேசுவை தாவீதின் குமாரனே
என்று அவர்கள் அழைத்து கொண்டு எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கொண்டு எதுவரை போயிருக்கிறாங்க? இயேசு வீடு வரைக்கும் போயிருக்கிறாங்க. அது இயேசுவின் வீடா என்று தெரியாது, ஆனால் வீடுன்னு சொல்லியிருக்கு. அவர் ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருக்க கூடும். ஏன்னா நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடம் இல்லைன்ட்டார். அப்ப அவருக்குன்னு ஒரு வீடு கிடையாது. அங்கே யாருடைய வீட்டுக்கோ போயிருக்கிறார். யாரோ அவரை அழைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு இளைப்பாறுவதற்காக அல்லது தேவ செய்தி கொடுக்கும்படியாக அந்த வீட்டுக்கு அவர் போகும்போது பின்னாடியே போயிருக்கிறாங்க இந்த 2 குருடரும். இந்த 2 குருடருடைய கண்களும் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசமும் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு குருடாக இல்லை. மாம்ச கண் தான் தெரியல, ஆனா விசுவாசத்தின் கண்கள் திறந்திருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களே, அந்த கண் திறந்திருக்குது. அவங்க கூப்பிட்டுட்டே போறாங்க. சில நேரம் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கிறார். சில நேரம் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். ஆமாவா? பைபிளை நீங்க படிக்கும்போது பலருடைய வாழ்வில் உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்ததும் உண்டு, சில நேரங்களில் மௌனமாக இருந்ததும் உண்டு. ஆண்டவருடைய மௌனம் கூட ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறது. இந்த 2 பேரும் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. நான் இவங்களை பற்றி சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம், பார்வை இல்லாமல் அவரை பின்தொடர்ந்து போவது ரொம்ப ரொம்ப சிரமம் இல்லை? எத்தனை சிரமம்! நாமே சில நேரங்களில் கண் தெரிந்தால் கூட வேகமாக இப்பொழுது போக முடியவில்லை. கண் தெரியாமல் அவர் பின்னாடி போகணும். இயேசு கிறிஸ்து எப்படி நடந்திருப்பாருன்னு பாருங்க. அவர் கால்நடையாக நடந்து பழக்கமானவர். அவருடைய வேகத்திற்கு இவர்கள் வேகமாக நடக்க வேண்டும். இவங்களை பார்த்தாலே நிறைய பேர் மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்ணே தெரியல, நீ ஒரு ஓரமாக போயிருன்னு சொல்லலாம்ல. பர்த்திமேயு குருடன் அப்படித்தான் சத்தமிட்ட போது எல்லாரும் அவனை அதட்டினார்கள். பைபிளில் படிக்கிறோம். அமைதலாயிரு, சத்தம் போடாத. இயேசு அவர் பயணத்தில் இருக்கிறார் அல்லது அவர் போய்கொண்டிருக்கிறார், அவரை இடைஞ்சல் பண்ணாதே என்று அவனை சொன்னது போல இவர்களை ஒருவேளை சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் இவர்கள் ஆண்டவரை பின்பற்றுவதை விடவில்லை. அவர் பின்னே இவர்கள் போனார்கள். இயேசுவின் பின்னே போனார்கள். எனக்கு ஆண்டவர் பின்னாடி போறதுக்கு ஆள் தேவைது. ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக வேண்டும். இயேசுவின் பின்னே போகும்போது இவர்களுக்கு எந்த நன்மையும் நடக்கல. நல்லா கவனிக்கணும். ஒரு நன்மையும் நடக்காத போதும் இயேசுவின் பின்னே இவங்க 2 பேரும் போனாங்க. அவங்கள பார்த்து ஏதாவது செய்த பிறகு பின்னே போகவில்லை, இன்னும் செய்யவே இல்லை, ஆனால் அவர்கள் பின்னே போகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்காக செய்த பின் அவரை தொடர்வதை விட அவர் செய்ய முன்பே தொடர்வது ரொம்ப ஆசீர்வாதமான. எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட நீங்க போயிட்டு ஆண்டவர் பின்பற்றுங்க, சபைக்கு வாங்கன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கர்த்தர் மட்டும் எனக்கு இந்த ஒன்றை மட்டும் செஞ்சிட்டோம், நான் சபையிலே படுத்துக்கிறேன். நீ சபையில் எதுக்கு படுக்க போற? நீ அப்படியே சொல்றாங்க. நான் சபையிலே தஞ்சம்னு உட்கார்ந்துடுறேன், படுத்துக்கிறேன். இது மட்டும் இயேசுனா அதை செஞ்சிட்டோம். எப்படி ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இடையில டீலிங் எப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு நீ முதல்ல சபையில் படு, அப்புறமா உனக்கு செய்யறேன்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க செய்யுங்க, அப்புறம் சபையில் உட்கார்ந்துக்கிறேன்றாங்க. இதுதான் எங்க பிரச்சனை என்ன செய்யுது இருக்கு. நிறைய பேருடைய மனநிலையில தான் இருக்கு. கர்த்தர் ஏதோ ஒன்று எனக்கு ஒரு வேலை கொடுக்கட்டும், என் கடனெல்லாம் அவர் அடைக்கட்டும். இவங்க வட்டிக்க வச்சுட்டு போ, அவர் அடைப்பாரான். ஏன்னா அவர்கிட்ட சொல்லித்தானே கடன் வாங்கினாங்க. பூரா கடன் வாங்கி வச்சுட்டு அவர் என் கடனை பூரா அடைக்கட்டும், நான் சர்ச்சில் உட்காந்துடுறேன். மொதல் ஆளாக நான் இருக்கேன் சார். அப்படி சொன்னாலாம் அன்னைக்கு இல்லை. அதெல்லாம் சும்மா பேச்சுங்க, சாக்கு போக்குங்க. நான் நிறைய பார்த்துட்டேன். இதே மேலான தோப்பில் ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ண கூட்டு போயிருந்தாங்க. மேலான தோப்பில் அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமாக இருந்துச்சு. ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. டாக்டர் பிழைக்காதுன்ட்டாங்க. ஜெபம் பண்ணோம். அந்த மகளை ஆண்டவர் குணமாக்கிட்டார். சர்ச்சுக்கெல்லாம் வந்தாங்க, நல்ல குணமாயிருச்சுது. குணமான பிறகு ஏசுதாஸ் நல்லா தெரியும். அவர் நானும் தான் போய் ப்ரேயர் பண்ணோம். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு தெரில, மேலான தப்பு விசுவாசிகளுக்கு அது தெரியுமான்னு தெரில. பாருங்க, சுகமாகி அப்புறம் திருமணம்லாம் பண்ணாங்க. அப்புறம் கூப்பிட்டா நல்லாயிருச்சு எங்களுக்கு இனிமே என்ன அப்படின்ட்டு. நல்லாயிருச்சு பாஸ்டர். அவங்க நினச்சிட்டாங்கன்னா நல்லா ஆகிற வரைக்கும் தான் என்ன செய்யணும், வரணும். நல்லா பிறகு ஏசுனார் வேண்டான்ற மனநிலை தான் வந்திருக்காங்க. அநேகருடைய வாழ்விலே அவங்களுடைய மனம் என்னவென்றால்
தேவைகள் சந்தித்தால் நான் தொடர்கிறேன் என்ற எண்ணெயை சில அதுவும் செய்வதில்லை. நான் ஏற்கனவே ஊழியம் செய்த இடத்தில், பாப்பரெட்டிப்பட்டி என்ற இடத்தில் தருமபுரியில் ஊழியம் செய்த போது, அப்போது ஆரம்ப கால ஊழியங்கள் தெரியுமா, அப்போது எனக்கு திருமணம் ஆகவில்லைன்னு நான் நினைக்கிறேன், ஆயிடுச்சு எனக்கு தெரில. ஏன்னா வருஷமெல்லாம் கரெக்டாக கணக்கு வைக்கிறது பாஸ்டமாக தான், நமக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. பெண்களுக்கு ஏன் ஞாபக சக்தின்னா, லெஃப்டில் உள்ள மூளை தான் ஆண்களுக்கு ரொம்ப வேலை செய்யுமா, ரைட்டில் உள்ள மூளை பெண்களுக்கு வேலை செய்யுமா. அங்கே தான் ஞாபக சக்தி நரம்பு அங்கே தான் இருக்கான். ஆண்கள் எப்போவுமே லெஃப்ட் மூளையவே பயன்படுத்துகிறாங்களாம், ஆண்கள் ரைட்டு மூளையே பயன்படுத்துகிறாங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை அன்னைக்கு மத்தியானம் நடந்ததெல்லாம் ஞாபகம் அப்படி பக்காவாக இருக்குது, கரெக்டாக வச்சுருப்பாங்க. பாயிண்டாக குண்டு போட்டாங்கன்னா கரெக்டாக அடிப்பாங்க. பாயிண்ட் இவன் என்ன பால் போட்டாலும் அடிக்கிற மாதிரி தானே, இவனால் பிடிக்கவே முடியாது. கல்யாண தேதி, பிறந்தநாள் தேதி, பிள்ளைக்கு தேதி, எல்லா தேதி, வீட்டில் யாராவது தாத்தா செத்துருந்தா அந்த தேதி, அவ்வளோ தேதி மனப்பாடாமல் வச்சுருக்கு. நம்மளோட கடை கல்யாண தேதியே மறந்து போயிடுது. கல்யாணத்துக்கு யார் பிரசங்கம் பண்ணால் கூட சில தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அப்படி இருக்குது சூழ்நிலை. ஆமேன். அதனால் சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஊரில் நான் ஊழியம் செய்த காலங்களில் ஒரு வீடு, ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸர், கொள்ள பணம், வீடு, பெரிய வீடு கட்டி பாதியில் நிற்குது. அவங்க அதுக்காக செய்த வேலைகள் நிறையா. அவங்க அந்த 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 ஊரில் ஒரு பெரிய ஃபேமிலி, பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம். அவங்க நிறையா மந்திரவாதிகளை வைத்து அதுக்கான கேட்டால் அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் செத்து போயிடுவாங்க. 3 முறை அப்படி அவங்க எதெல்லாமோ தோஷம்லாம் கழித்து அதை செய்து திரும்ப ஆரம்பிக்கும் போது அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்க, சொந்தத்தில் ஒருத்தர் இறந்துடுறாங்க. பயம் அவங்களுக்கு. அந்த வீடை கட்டாமலே பல ஆண்டுகள் போட்டாங்க. யாரோ சொல்லியிருப்பாங்க போல், இந்த சர்ச்சில் ஏசுனார் குரூப் ஒன்று இருக்குது, அவங்ககிட்ட போனால் அவங்க சரி பண்ணிடுவாங்கன்னு. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் ஒன்று நடத்துங்க, எப்படி ஆகில எங்களுக்கு இந்த நடக்கட்டும்னு, நாங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு வந்துடுறோம். நாங்கள் நமக்கு நல்ல குடும்பம் கிடைக்குது, ஆத்துமா அப்படின்னு நம்மளும் போய் சபையில் உள்ள ஆட்கள்லாம் போய் பாட்டு ஜெபம் பண்ணி அங்கே நல்லா கூட்டம் நடத்திட்டு வந்தோம். கூட்டம் நடத்திட்டு 3 மாதத்தில் வேலை முடிஞ்சுது. அல்லேலூயா. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. ஒரு நாள் அந்த வழியாக போகிறேன், வாழை மரம் நட்டு வீடு திறக்கிறாங்க. எனக்கு தெரியல, என்னையா வீடு கட்டிகிட்டே தான் நமக்கே சொல்லாமல் வீடை பால் காய்ச்சிட்டாங்களேன்னா, நம்ம உதவி அவ்வளவுதான். வருடங்களாக கட்ட முடியாமல் இருந்த அந்த வீட்டை தேவன் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறார்ல. ஆனால் அவங்க அந்த அம்மாவை ஒரு நாள் நான் ரோட்டில் நடந்து வரும்போது கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பால் காய்ச்சிட்டீங்களே, சர்ச்சுக்கு வர்றீங்களே, வரலையேன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இனிமே என்ன, எங்களுக்கு ஏசுநாதர்லாம் வேணாம், எங்களுக்கு வீட்டுக்காக தான் வந்தோம் என்றார்கள். அற்புதங்களை மட்டும் எதிர்பார்க்கிற கூட்டம் இருக்கிற இடத்துல அற்புதரை எதிர்பார்க்கிற கூட்டம் கொஞ்சம் சிலர் தான். அப்படி வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவரை அற்புதம் பெற்று பின்தொடரவில்லை, அற்புதம் பெறும் முன்பே இயேசுவை பின்தொடர்ந்தே போனார்கள். அப்படியானால் நம்பிக்கை ஒன்றே பதில். அவங்களை இதுவரை இன்னும் குணமாகவில்லை, இதுவரை கண் பார்வை தெரியவில்லை, இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இயேசுநாதர் நின்னாவது இரு வரம்பான்னு சொல்லலை, பொறுத்திருன்னு சொல்ல, சரி என் பின்னாடியே வான்னு சொல்லலை, எந்த பதிலுமே சொல்லவில்லை, கண்களும் தெரியவில்லை, எதுவும் நடக்கவில்லை. ஆனாலும் இயேசுவை பின்தொடர்ந்தார்களே. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது, நன்மை பெற்றும் பின்தொடராத கூட்டம் இருக்கும்போது நன்மையே பெறாமலே இயேசுவை பின்தொடர்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. எஸ், ஆமா இல்லையா? நம்மில் பலரும் கூட ஆண்டவருடைய நன்மை ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடைக்கல, ஆனா என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்றும், எனக்கு ரட்சிப்பை தந்தாரே அதுவே பெரிய நன்மை என்றும், பாவத்தை மன்னித்தாரே அதுவே பெருசென்று நினைக்கிற ஒரு பெரும் கூட்டம் இன்னும் இயேசுவை பின்தொடர்கிறது.
பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பின் சமாதானம், சந்தோஷம் இருக்கிறது, அது உலகத்தில் வரக்கூடிய அழுகையை விட அது உயர்ந்தது. உலகத்தில் வருகிற கண்ணீரை விட, உலகத்தில் வந்த நெருக்கத்தை விட, உலகத்தால் வரக்கூடிய துன்பங்களை விட இயேசு தந்த சமாதானம் இருக்குல்ல, அது ஒருபடி மேலானது. அதனால தான் இயேசுவை அநேகர் பின்பற்றுகிறோம். நம்ம இவங்க எதுவும் பெறாமல் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆண்டவர் அவங்கள பார்த்து அந்த வீட்டுக்கு போன பிறகு கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்ற கேள்வி. இன்னைக்கு பிரசங்கம் அதுதான், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? இதுதான் கேள்வி ஆண்டவர் கேட்குறார். 2 குருடை பார்த்து மட்டுமல்ல, நமக்கும் ஆண்டவர் வைக்கிற கேள்வி என்னன்னா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அன்பானவர்களே, ஆண்டவர் அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க, நான் உண்மை விசுவாசிக்கிறோம்னா. ஆண்டவர் அவங்களை சுகமாக்குனார். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார் அவங்கள பார்த்து, அதை ஒருவரும் அறியாதபடி கண்டிப்பாக எச்சரித்தார். நான் செஞ்சதை யாருக்கும் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று எச்சரித்து அனுப்பு. அதுவும் கண்டிப்பாக பைபிள் இருக்கு, கண்டிப்பாக எச்சரித்து அனுப்புகிறார். ஆனால் அவர்களோ தேசமெங்குமா, சும்மா விட்டுருந்தா கூட இவங்க தெருவுக்கு மட்டும் சொல்லியிருப்பான் போல. கண்டிப்பாக கண்டிச்சதுனால தேசம் இதே வேலையை அடைஞ்சிருக்கான். ஏங்க 2 பேர் மட்டும் தேசம் எங்கும் சொல்லணும்னா பாருங்க, அப்போ வேற வேலை செஞ்சு செய்ய முடியாதுல்ல. இவன் பூரா இதே வேலையாகவே தெரிஞ்சு இயேசு என்ன குணமாக்குனார், இயேசு என்ன குணமாக்குனார்னு சொல்லிட்டே அலைகிறான். இன்றைக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, தேசமெங்கும் சொல்ல வேண்டாம், தெருவுக்குள்ளையாவது சொல்லுங்க, தெருவுக்குள்ளையாவது சொல்லுங்க. நான் போகிற ஆலயத்தில் இயேசு இருக்கிறாரு, நான் போகிற சபையில் நல்ல செய்தி இருக்குது, நான் போகிற சபையில் நல்ல ஆராதனை இருக்குது, ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறாரு, ஆலயத்தில் ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு விடுதலை இருக்குது, நான் இதெல்லாம் பெற்றுக்கொண்ட ஆண்டவர்கிட்டன்னு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லணுமே. இதுதான் இன்னைக்கு நாம் கவனிக்க வேண்டியது. தேவனிடத்தில் நன்மை பெற்ற ஒருவனால் யார் கண்டித்தாலும் தேவனை பிரசித்தப்படுத்தாமல் இருக்க மாட்டார்கள். ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்ற ஒருத்தர் தடையினால நிறுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவங்க பெற்ற நன்மை அவங்களுக்குள்ள அடக்கி வைக்கப்பட முடியாது. அந்த சந்தோஷம், தேவன் செய்த நன்மை இருக்குல்ல, அது அவங்களால சும்மா இருக்க முடியாது. இந்த நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் சும்மா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அதைத்தான் அந்த 4 குஷ்டரோகிகள் சொன்னாங்க. அவர்களுக்கு ஒரு சாப்பாடு, அதை கொண்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களே. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் சொல்லாமல் இருந்தால் அது நம்மேல் விழுந்த தவறுதானே. தேவன் செய்த நன்மைகளை, அவர் நல்லவர் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த சாதாரணமான 2 பேர் குருடர்கள் சுகமடைந்தார்களே, இவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை ருசி பார்த்த ஒரு தேவனுடைய பிள்ளை, அதை ஒரு நாள் தனக்குள் அடக்கி வைக்க மாட்டார்கள். எப்படினாலும் உள்ளேருந்து பொங்கி வந்துடும். இயேசு கிறிஸ்துவே வேண்டான்னு சொன்னா கூட இவன் போய் சொல்லிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்து வேண்டான்னு சொன்னது சில காரணங்கள் இருக்கும். ஏனென்றால் சிலுவை பாடுகளுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுதே அதை பிரசித்தப்படுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த வேளை இன்னும் வரவில்லை என்று இயேசு நினைத்திருக்க கூடும். தேசமெங்கும் சொல்ல காரணம் என்ன? கர்த்தர் செய்த நன்மையை அடக்கி வைக்க முடியாது என்று அவர் நினைத்தார்கள். அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்ட கேள்வி, நான் உங்களை சுகமாக்க வல்லமை எனக்கு உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். விசுவாசத்தை பற்றி நான் உங்கள் மத்தியில் சில விஷயங்களை நான் பேச விரும்புகிறேன். தேவன் எப்போதும் நமது விசுவாசத்தை அறிய விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில டெஸ்ட் பண்ண விரும்புகிறார். எப்போதும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேனா என்பதை ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து கவனிக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். பெயரளவிலே ஆமா என்று சொன்னாலும் அந்த விசுவாசம் எவ்வளவானது, எவ்வளவு ஆழமானது, அந்த விசுவாசம் எவ்வளவு அதிகமானது என்பதையும் இயேசு பார்க்க விரும்புகிறார். நான் பேரளவில் சொல்லிவிட முடியாது, நான் தெரியவா போகிறேன் சொல்ல முடியாது. கர்த்தர் நம் வாழ்வில் சில சம்பவங்கள் மூலமாக நாம் விசுவாசம் உள்ளவர்களா என்பதையும், குறைவாகவோ அதிகமாகவோ இருக்கிறதா என்பதையும் இயேசு பார்க்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து பலர்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி,
நீ விசுவாசிக்கிறாயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதை இயேசு கிறிஸ்து பல இடங்களில் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசிக்கிறாயா இதை? மார்த்தாளுக்கு அந்த விசுவாசம் வரல. யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் லாசர் மரித்து போயிருக்கிறான். அங்கே இயேசு வருகிறார். மார்த்தாள் இடத்துல மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு பேசுகிறார். அவன் உயிர்த்தெழுவான் என்று சொன்னார். அவள் விசுவாசிக்கவில்லை. அவன் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் நாளில் உயிர்த்தெழுவான் என்று அவள் நினைக்கிறாள். ஆண்டவர் சொல்றார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசர் உயிர்த்தெழுவான், நீ விசுவாசிக்கிறாயா? லாசர் உயிர்த்தெழ வேண்டுமானால் மார்த்தாளே, நீ விசுவாசிக்கிறாயா? உன் வாழ்வில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசம் எவ்வளவு முக்கியமா இருந்தால் இயேசு அப்படி கேட்பார். ஹல்லேலூயா. நாம என்ன கேட்போம்? நீ யாராவது ஜெபம் இல்லாம சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ண வந்து நான் என்ன கேட்கிறேன்? நாம கேட்கறதுன்னா எப்படி நடந்துச்சுது, எப்படி குப்புற விழுந்தீங்கன்னா மூக்கில் அடிபடிச்சா, சம்பவம் எப்படி நடந்துச்சுது, அப்படி தானே கேட்குறோம். அப்படி கேட்காட்டாலும் விசுவாசி என்னன்னு கூட பார்த்து கேட்கல அப்படின்னு வந்துடும்ல. அதனால தான் எப்படி விழுந்தீங்க, எப்படி அடிபட்டுச்சு, எப்போ சோம்பலாமாச்சு, எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சில கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி செத்தான், என்ன முடிஞ்சு போச்சு கதை, பழைய கதையெல்லாம் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் உயிர்த்தெழர், அதான் அவருக்கு. ஆண்டவருடைய அந்த மனப்போக்கம் வேற, அவர் செய்கிறது வேற. ஆனால் இயேசு கிறிஸ்து கேட்குற கேள்விகளில் முதல் தரமான கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? அதுதான் அவருடைய கேள்வியாக இருந்துச்சு. இன்னைக்கு அன்பானவர்களே, இந்த விசுவாசம்தான் முக்கியம் என்பதனால் அதை கேட்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படி கேட்கிறாருன்னா காரணம் அது முக்கியம்ன்றார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா ஒரு விசுவாசிக்கு ரொம்ப அவசியம் தேவை விசுவாசம். அப்போ நம்ம கேட்கலாம், நான் விசுவாசம் இல்லைமே சர்ச்சுக்கு வரேன். இல்லை, விசுவாசம் இருக்கு, ஆனால் அப்பப்போ காணாமல் போயிருது. விசுவாசம் இல்லாமல் இல்லை, இருக்கு, ஆனால் சில நேரத்தில் காணாமல் போயிருது. காரணம் என்ன? சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது சில நேரம் நம்ம விசுவாசம் குறையுது. ஒன்று குறையுது, இல்லை இல்லாமல் போயிருது. ஆனால் அந்த விசுவாசம் எப்போதும் நிறைவாக இருக்கிற அளவுக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா என்றும் உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்றும் இயேசு சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது சொன்னார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இன்னும் நாசரேத்து ஊர்ல தேவன் அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்து. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58 படிச்சீங்கன்னா, இயேசு வளர்ந்த ஊர் அது. நாசரேத்து வளர்ந்த ஊர், அவருடைய ஊர் அது. அந்த ஊர்ல கூட ஒரு அற்புதம் செய்யலை. பிரைஸ் தி லார்ட். பொதுவாகவே ஒரு ஊர்ல எம்எல்ஏன்னா அவங்க ஊருக்கு தான் நிறைய செய்வாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க ஊருக்கு நிறைய செய்யலை. ஏன் செய்யலை? அந்த ஊர்ல யாருமே இவரை விசுவாசிக்கலை. அந்த ஊரார் அவரை விசுவாசிக்காததுனாலே அந்த ஊருக்கு அற்புதம் செய்யவில்லை. எனவே விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம், தேவை என்பதை நாம் கவனிக்கிறோம். ஒன்று, நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். அற்புதம் பெற விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கும்படி அற்புதம் செய்கிறார். ரெண்டு விஷயம். அற்புதம் செய்யும்படி விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உனக்கு அற்புதம் நடக்கணுமா, நீ விசுவாசி. மார்த்தாள்கிட்ட அதான் சொல்றார், பெரும்பாலான மக்கள்கிட்ட சொல்றாரு, விசுவாசிக்கிறாயா, உனக்கு அற்புதம் செய்கிறேன். விசுவாசிக்கிறியா, அவன் உயிரோடு எழுப்புகிறேன். விசுவாசிக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். என்ன, உனக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் விசுவாசம் தேவை. ஆனா இன்னொன்னு இருக்கு, நான் அற்புதம் செய்கிறேன், நீ விசுவாசி என்றும் சில இடங்களில் நாம் பார்க்கிறோம். அதுல அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ராஜாவின் மனுஷரின் குமாரனை குணமாக்கினார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 48 பாருங்க. அற்புதம் செய்து விசுவாசம் பண்ண வைக்கிறார், அல்லது விசுவாசிக்கும்படி அற்புதம் செய்கிறார். ஆனா அது அவருடைய விருப்பம் அல்ல. விசுவாசத்தை உடையவர்களுக்கு அற்புதம் செய்கிறார்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதை சந்தோஷப்படுறார் ஆண்டவர். ஆனால் சில இடங்களில் இந்த ஜனங்க அற்புதம் செய்யலான்னு விசுவாசிக்க மாட்டாங்கன்னு மனசுல முழு மனசா இல்லாம ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அற்புதம் செஞ்சாலாவது விசுவாசிக்கட்டும்னு ஆண்டவர் சில நேரத்தில் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது விசுவாசிப்போம். நான் அவரை விசுவாசிக்கிறோம், அதுக்கு என்ன செய்யணுமா? முதல்ல அவர் சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும். நான் சொன்னேன்ல, கர்த்தர் மட்டும் ஒரு வேலையை கொடுத்து சபையில் வந்து உட்காந்துக்கிறாங்க, அந்த குரூப் தான்.
இயேசு கிறிஸ்து தேவன் என்று விசுவாசிப்பதற்கு மனமற்று போனவர்கள் சொல்லக்கூடிய சாக்கு போக்கு என்னன்னா, இயேசு சிலுவையில் கீழே இறங்கி வரட்டும் என்று சொல்கிறார்கள். அது சாத்தியம் இல்லாது. இயேசு இறங்கி வரவில்லை. பாருங்க, அந்த இடத்துல வரல. அன்பானவர்களே, அவர் இதை செய்யட்டும் நான் விசுவாசிக்கிறேன் என்பது முக்கியமானதல்ல, அவர் செய்யாவிட்டால் விசுவாசிக்கிறேன் என்பதுதான் முக்கியமானது. அன்பானவர்கள், தந்தார் எனவே விசுவாசிக்கிறேன் என்பதை காட்டிலும் அவர் தருவார் என்பதை விசுவாசிக்கிறேன் என்பது மேலானது. சேர்ந்து சொல்லுவோமா? தந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன் என்பதை விட அவர் தருவார் என்பதை விசுவாசிக்கிறது மேலானது. தந்த பிறகு விசுவாசிச்சா என்ன செய்ய? கண்ணுக்கு முன்னே வந்துருச்சுல்ல, விசுவாசிச்சான்னு ஆகணும். அதுவே சில செய்யறது இல்லை. ஆனால் தருவார் இன்னும் கிடைக்கல, தூரத்தில் இருக்கு. தூரத்திலேயே தெரியும், அதுவும் இல்லை. கண்ணு கட்டின தூரம், அற்புதத்துக்கு வழியே இல்லை. ஆனால் அவர் தருவார். பிரைஸ் தி லார்ட். எந்த அறிகுறியும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. இயேசு இதுவரைக்கும் செய்யல, இன்னும் இந்த அற்புதம் நடக்குமான்றதுக்கு ஏதாவது அடையாளங்களும் இல்லை. ஏதாவது ஒரு லெட்ரு, ஏதாவது ஒரு ஆள் சொன்னது, ஒரு அறிகுறி இந்த மாதிரி நடக்க போகுன்னு சொன்னாங்க. எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை சொல்றாங்கல்ல, என் ஆண்டவர் செய்வார். தாவீது சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எதிர்காலத்தில் செய்வார்னு ஒருத்தர் நம்புறான் பாருங்க, விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் பெரியது. நீங்க அடிக்கடி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லாம் நன்மையாக இயேசு மாற்றிடுவார். அல்லேலூயா. ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு, எல்லாம் நன்மையாக இயேசு மாற்றிடுவார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் அதை செய்ய போதுமானவர். அது ஒரு பெரிய விசுவாசம். அன்பானவர்களே, சில நேரங்களில் அவன் மற்றவர்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு அற்புதமும் செய்கிறார். நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சிலது மற்றவருடைய விசுவாசத்தை கண்டு தேவன் அற்புதம் செய்கிறார். ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 2:5 படிக்கிறோம். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு படுக்கையோடு கூட கொண்டு வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே கூட்டம், வெளியிலும் கூட்டம். அந்த திமிர்வாதக்காரனை அந்த வீட்டுக்குள்ளே இறக்குகிறார்கள். அப்படி கூரையை பிரித்து இறக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து நிற்கும் போது தலைக்கு மேலே ஒரு கட்டில் வருது. அவனை பார்க்கிறாரு. அவன் திமிர்வாதக்காரன்னா கை காலை கூட அசைக்க முடியாது, வலி அதிகமாக இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். இயேசு கிறிஸ்து அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்தை கண்டு. இங்க இயேசு கிறிஸ்து யாரை பார்க்கிறாருன்னா, படுக்கையோடு ஒருத்தனை இறக்குறாங்க 4 பேர், அவங்கள பார்க்கிறாரு. எப்பா, இவ்வளவு விசுவாசம் இருந்தா நீங்க கொண்டு இவனை இறக்கலாம், சாத்தியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை வெளியில பார்க்க முடியாதோ, இயேசு கிறிஸ்து கடந்து போய் விடுவாரோ, வெளியில் நிற்கும் போது வேறு பக்கமாய் போயிடுவாரோ, கூட்டத்துக்குள்ள அவர் சந்திக்க முடியாதோ என்று சொல்லி விசுவாசித்து எப்படியாகிலும் இந்த மனிதனை, வியாதி உள்ளவனை இயேசுவின் இடத்துல கொண்டு போய்விட்டால் எப்படியும் இயேசு குணமாக்கி விடுவார்னு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அந்த கூரையை பிரித்து இறக்கியிருப்பாங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் முடிந்து போய்விட்டது. இதற்கு மேல் என்னன்னு அவனை கைவிட்டு விடாமல் அவனும் சுகமாக வேண்டும் என்று நினைத்து இயேசு குணமாக்குவார் என்பதை விசுவாசித்து கூரையை பிரித்து இறக்கியிருக்காங்கன்னா அவங்க விசுவாசத்தை இயேசு கண்டு அவனை குணமாக்கினாராம். அப்படின்னா எப்போதும் அடுத்தால் விசுவாசத்தை வச்சே பல போட்டிடலாமா? இல்லை. எந்த ஒரு மனிதன் தன்னால் விசுவாசிக்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறானோ அந்த நேரத்தில் இன்னொருத்தர் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். திமிர்வாதக்காரன் அவனால் விசுவாசிக்க இயலாது, அவனாக நடந்து வர முடியாது, அவன் விசுவாசிக்கும் நிலையில் அவன் இல்லை. எனவே அவனுக்காக இன்னொருத்தர் விசுவாசிக்கிறார்களே, மகனோ மகளோ கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் விசுவாசிக்க முடியாத நிலையில் இருப்பார்கள். ஆனால் அந்த குடும்பத்தாருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் பார்க்கிறார். குடும்பத்தாருடைய விசுவாசத்தை கண்டு அந்த குடும்பத்தில் உள்ளவர் ஒருத்தருக்கு தேவன் அற்புதம் செய்கிறது உண்டு. தாயின் கண்ணீரை கண்டு மகனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தகப்பனுடைய கண்ணீரை கண்டு பிள்ளைக்கு அற்புதம் செய்கிறார். உன் விசுவாசத்தை கண்டு விசுவாசிக்க முடியாத உன் குடும்பத்தாருக்கு தேவன் அற்புதம் செய்வார் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் பதில் தருவார். நீங்கள் யாருக்காக கண்ணீர் வடிக்கிறீர்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படி உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா உங்கள் விசுவாசமும் உண்மையான விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இவங்க வேற ஒரு நம்பிக்கையே கிடையாது, இயேசு மட்டும்தான் நம்பிக்கை. இப்படியே இயேசு கிறிஸ்து பார்ப்போம், கட்டில் இறக்குவோம், அவர் பார்த்து சுகமாக்கன பார்ப்போம், அல்லது போற வழியில் கொல்லிமல்லி ஜோசியர் இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போயிடலான்ட்டு அப்படி செய்யலை.
இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம், அவரால் முடித்தான் பார்ப்போம், இல்லை நான் ஜோசியக்காரனை பார்ப்போம், அந்த மந்திரவாதியை பார்ப்போம், அங்கே எவ்வளோ காய்த்து கட்டுறானா, தகடு கட்டுறானா, 3000 கேட்குறான், பானா போகுது கழுத, இந்த இதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம், நோய்க்கு பாய் பேய்க்கும் பாருன்னு சொல்கிறானுல்ல, அது மாதிரி அங்கேயும் பார்ப்போம் இங்கேயும் பார்ப்போம்னு அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. இயேசு கிறிஸ்து குணமாக்குவார் என்ற ஒரே நம்பிக்கையில் வந்தார்களே, அதனாலதான் ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவனுக்கு தேவன் கிருபை செய்தார். நான் யாருக்காக விசுவாசிக்கிறேனோ அவருக்காக தேவனை மட்டுமே விசுவாசிக்கணும், வழிய இன்னொருவரை அல்ல. முழுமையான விசுவாசம் தேவை ஆண்டவர்கிட்ட வந்தா. ஆண்டவரிடத்தில் அறகுறையான விசுவாசத்தினால அற்புதங்களை பெற முடியல. அநேகரால் அற்புதம் பெற முடியாது. காரணம் என்ன? இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கவில்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வரும். அப்போ இந்த காம்பவுண்ட் சோறு கிடையாது. நிறைய பேர் இப்படியே போவாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே நிற்பேன். நான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வரும். நேரம் வந்து வாசலுக்கு நேரம் அங்கேயே நிற்கும். எனக்கு ஒரு கும்பிடு. அப்படி அந்த பக்கம் திரும்பினா அங்கே மாதா வச்சுருக்காங்க, அங்கே ஒரு இப்படி கும்பிடு. அப்படி டைரெக்டாக அபவுட் டைம் அப்படிச்சா இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு கும்பிடு போயிடும். முடிஞ்சு போச்சா? ஒரே இடத்துல இருந்து 3 கும்பிட்டாச்சு. எப்படி ஆயாசனார் அற்புதம் செய்வார்? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் நடக்காது. ஒரே சென்டர்லேருந்து நான் அப்படி கரெக்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரே ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த வாசல் என்ன 3 தரிசனம் கிடைக்கும். நீ 3 தரிசனம்லாம் ஆகாது, ஒரே தரிசனம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீ அவரை பார்த்தால் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். நான் உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேர் வாழ்வில் அற்புதம் நடக்காத காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் முழுமையா இல்லை. அங்கே பார்க்கலாமா இங்கே பார்க்கலாமா, பக்கத்து வீட்டில் சொல்கிறான், அவன் சொல்கிறான், சொந்தக்காரன் சொல்கிறான், அதை சொல்கிறான், இதை சொல்கிறான், எல்லா பேச்சையும் கேட்டு கெட்டு போனது காரணம் அதான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் வார்த்தைகள் ஜீவனுள்ளதா இருக்கு, என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்றாரு. ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிதல். நடக்குதோ நடக்கலையோ, காலதாமதம் ஆகுதோ, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார் நம்புறேன். அவர் அற்புதமே செய்யாவிட்டாலும் என் இயேசு எனக்கு போதும். ஒருத்தர் மரத்தை நிற்கிறானா அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் சத்தம் கேட்கவில்லையே, இயேசு போய்கொண்டே இருக்கிறாரு, அவர் கவனிக்கவே இல்லை என்னை. என்ன நீ நினைத்தாலும் கூட விடாதிருங்கள், இன்னும் தொடருங்கள், போய்கொண்டே இருங்கள். அவர் மட்டும் தான், அவர் போய்விட்டாரே, என்னை கேட்கவில்லையே, நான் இன்னொருத்தரை பார்க்கட்டுமா? இல்லை, அவர் கேட்காமல் போனாலும் அவர் பின்னாடியே போவேன், அவர் எங்கு போனாலும் பின்பற்றுவேன், அவர் போகும் இடத்துல போய் நிற்பேன். அவர் என்னை காண்பார். ஆண்டவர் வழியில் என்னை பார்க்காவிட்டாலும் எப்படியாக என்னை பார்க்க மாட்டாரா என்று தொடர்ந்து கொண்டே ஒருத்தன் போகிறானே, வழி சிதறாமல் அவரை பின்பற்றுகிறானே, அவனுக்கு தேவன் அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் மற்றவருடைய விசுவாசத்தை ஆண்டு போகிறார். விசேஷர்கள் பேதுரு சிறையில் இருக்கும்போது விசுவாசிகள் ஜெபித்த போது தேவன் அவர்கள் விசுவாசத்தை கண்டு பேதுரு வெளியே கொண்டு வர்றார். 3வது நான் சொல்றேன் விசுவாசத்தை பற்றி. விசுவாசம் குறையும் போது விசுவாசத்தை அதிகரிக்க நம்மளை அவரே ஊக்கப்படுத்துறார். விசுவாசம் நமக்கு தல்லாம் குறையுதில்லை. ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் தான். மகளே நீ முழுமையாக விசுவாசின்றாரு. ஆனால் நமக்கு விசுவாசம் குறையும் போது ஆண்டவரேன்னு கூப்பிட்டா நம்ம விசுவாசத்தை அவரே தான் கூட்டுறாராம். நான் விசுவாசம் குறைவாக இருக்குன்னு சொல்லும்போது விசுவாசத்தை ஊக்கப்படுத்துகிறார். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்காத சீஷர்கள், ஆமென், ஆண்டவர் பார்க்குறாரு, என் காயங்களை தொட்டு பாரு, நம்ப வைக்கிறார். விசுவாசம் குறையுதான். தோமா வேற சொல்லிட்டு இருக்கான், நம்ப மாட்டானு. ஆண்டவர் விசுவாசித்தா விசுவாசி, விசுவாசிக்கலன்னா போன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? இயேசுவை சீஷர்கள் விசுவாசிக்காததுனால யாருக்கு நஷ்டம்? சீஷர்கள் தான் அதை இழந்து போவார்கள். சீஷர்கள் விசுவாசிக்காவிட்டால் அந்த இடத்தில் இன்னொருவரை கொண்டு வருவார். யூதாஸ் விசுவாசிக்காமல் போய்விட்டானே என்பதனால சபை கெட்டு போனதா? இயேசுவின் தரிசனம் போய்விட்டதா? இல்லையே. யூதாசுக்கு பதிலாக இன்னொருவனை வைத்து கர்த்தர் காரியங்கள் செய்யவில்லையா? ஒருவன் மனிதன் கர்த்தரை விசுவாசிக்காதனாலே ஆண்டவருக்கு பாதிப்பல்ல, விசுவாசியாதவனுக்கே பாதிப்பு. நாம் கர்த்தருக்கு உண்மையா இல்லாவிட்டால் கர்த்தருக்கல்ல, நமக்கு தான் பாதிப்பு. நான் கர்த்தரை பின்பற்றாவிட்டால் எனக்கு தான் பாதிப்பு, அவருக்கு அல்ல. நான் அவரை பின்பற்றினால் அவர் எனக்கு தருகிற பரலோக ஆசீர்வாதம் உண்டு. நான் அவரை பின்பற்றாவிட்டால் எனக்கு தருகிற பரலோக ராஜ்யத்தின் சமாதானத்தை, நித்திய ஜீவன் நான் இழந்து போகிறேன். இயேசுவை விசுவாசிப்பதால் அவருக்கு என்ன லாபம்? எனக்கு தான் அதிக லாபம். ஆனால் அன்பானவர்களே, குறையும் போது இயேசு கிறிஸ்து அன்பினாலே விசுவாசத்தை உயர்த்துறதுக்காக தன் கையை கூட காமிக்கிறார். தொட்டுப்பார், ஆணிப்பட்ட காயம் இருக்கு என்று சொல்லுகிறார்.
அன்பானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 20 லூக்கா 24ஆம் அதிகாரம் 38 விசுவாச குறைவினால் மீன் பிடிக்க போயிட்டாங்க சீஷர்கள். ஆண்டவர் இல்ல, உயிர்த்து இறந்து போயிட்டார்னு நினைக்கிறாங்க. அவங்க கடல்ல போய் மீன் பிடிக்க போற இடத்துல ஆண்டவர் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்றார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். மீன் துண்டங்களை சாப்பிடுறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. ஆனா இப்ப ஆண்டவர் பாருங்க, பொரிச்ச அவங்க சாப்பிட்டு காமிக்கிறார், காயங்களை காமிக்கிறாரு, பொரித்த மீன் துண்டுகளை சாப்பிடுற பாரு, நான் மாம்சத்தெல்லாம் இருக்கிறேன் அல்லது என்னால் சாப்பிட முடியும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது உயிர் தெழுந்த ஆவியில் இருந்தாலும் நான் இயேசு கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்துவதற்கு சில விஷயங்களை செய்து காண்பிக்கிறார். அன்பானவர்களே, லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கும்போது எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்றாங்க. நீங்க ஒருவேளை விசுவாசம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நமக்கும் சிலர் விசுவாசம் குறையும், உங்களுக்கு விசுவாசம் குறையும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா என் விசுவாசத்தை அதிகமாக்குங்கன்னு கெஞ்சுங்க ஆண்டவர்கிட்ட. ராஜா, என் விசுவாசம் தளர்ந்து போயிடுதப்பா, நான் உங்க மேல நம்பிக்கையா தான் இருக்கேன், ஆனால் கஷ்டம் பாடு வரும்போது என் விசுவாசம் குறைஞ்சிருது ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுங்கள். உங்க விசுவாசத்தை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணுவார் ஆண்டவர், உங்க விசுவாசத்தை அதிகமாக்குவார் ஆண்டவர். எந்த மனுஷனுக்கும் சோர்வுகள் வரலாம், எந்த மனுஷனுக்கும் விசுவாசம் குறையலாம். ஆனால் அப்பா பாதத்தில் உட்கார்ந்து கேளுங்க, அப்பா நான் விசுவாசத்தை கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் எனக்கு விசுவாசம் போயிடுச்சு, எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவின் சீஷர்களே கேட்கும்போது நாம் கேட்டால் என்ன, ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை கேட்டா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாரு. விசுவாசிக்க விட்டாலும் சில தீர்க்க தரிசனம் நடக்கும். உங்களுக்கு புரியுதா? நீங்க விசுவாசிக்காட்டாலும் தீர்க்க தரிசனம் என்ன செய்யும், நடக்கும். ஆனா நான் விசுவாசிக்காதனால எனக்கு பாதிப்பு உண்டாகும். ஆண்டவனை கடிந்து கொள்வார். சகரியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குமாரன் பிறப்பான்னு சொல்றாரு. சகரியா விசுவாசிக்கல, அவன் விசுவாசிக்கல. ஆனா சொன்னபடி விசுவாசிக்காத அற்புதம் செய்ய விட்டாரா? இல்ல, செஞ்சாரு. சில இடங்கள் அப்படி நடக்கும். சிலருக்கு விசுவாசிக்காத அற்புதம், சிலருக்கு விசுவாசிக்காட்டால் அற்புதம் நடக்கு. ஏன்னா ஏற்கனவே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் இருக்குல்ல, அதனால செய்யறாரு. ஆனா என்ன தெரியுமா, நீ விசுவாசிக்காதனால வாய் பேசாமல் இருப்பாயினாரு. பேசலாதனால எத்தனை கஷ்டம் அது. வாய் பேச முடியாது, ரொம்ப கஷ்டம் இல்லை. நல்லா பேசுறவங்களுக்கு தான் கஷ்டம், எல்லாருக்கும் இல்லை. சில பேசாம இருக்கவே முடியாது. ஆனால் இவன் பேசியாக வேண்டும். ஆனால் இவன் பேச முடியாமல் இருந்தான், பாதிப்பு அவனுக்கு ஏற்பட்டது. அன்பானவர்களே, பிரதானி விசுவாசிக்கிறதுனால பஞ்சகாலத்தில் ஒரு வார்கோதுமை மா ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொல்லப்பட்ட போது வானத்தின் மதகுகளை திறந்தால் அது நடக்காது என்று அவிசுவாசமாய் பேசினான். அவன் கண்களினால் பார்த்தான், அதில் ஒரு வாய் கூட புசிக்கவில்லை. விசுவாசியாதவன் விசுவாசிக்காட்டாலும் சொன்ன தீர்க்கதரிசனம் நடக்கும், ஆனால் அவன் அதில் பங்கடையவில்லை என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். தோமா அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு என்று அவனை கடிந்து கொண்டார். தோமா நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னான், அவன் விசுவாசிக்கல. தோமா தன் சீஷனா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னாரு, ஆமென், நீ கண்டு விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்னு சொன்னார். அது எவ்வளவு பெரிய அவனுக்கு குறைவு தெரியுமா? நீ விசுவாசிக்காதனால காணாம ஒரு கூட்டம் விசுவாசிக்குது, அவங்களோட நீ கீழே தான்ப்பா, நீ காணாமலே விசுவாசிக்குது என்று அவனை கடிந்து கொண்டார். பாருங்களேன், அப்படின்னா விசுவாசிக்காதவர்களை தேவன் கடிந்து கொள்கிறார், பாதிப்படைகிறார்கள். விசுவாசம் ரொம்ப அவசியம், தேவை. ஆண்டவர் அடிக்கடி சொல்றார், அற்ப விசுவாசிகளை தம் சீஷரை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, நீங்கள் விசுவாசியாமல் போனதென்ன. நிறைய சம்பவங்கள்ல இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை பார்த்து சொல்றாரு. அலை கொந்தளிக்கும் போது ஆண்டவர் அற்ப விசுவாசிகள் சொல்றாரு. ஒருத்தனை சுகமாக்க கொண்டு வரும்போது அவங்க செய்யல, உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனதென்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 16:8 17 போன்ற வசனங்கள் எல்லாம் படித்து பார்க்கும்போது அவிசுவாசப்படுகிறவர்களை, விசுவாசம் இல்லாதவர்களை தன் சீஷராக இருந்தாலும் கூட அவர்களை கடிந்து கொள்கிறார். அவர் விசுவாசமாக இருப்பவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். விசுவாசம் இல்லாவிட்டாலும் தேவன் எனக்கு விசுவாசம் தாரும் என்று கேட்கிறவர்களுக்கு விசுவாசம் வளர்வதற்கு ஆண்டவர் ஊக்கப்படுத்துகிறார். விசுவாசியாதவர்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். 5வது சொல்றேன், உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டுகிறார். அவிசுவாசத்தை கணிஞ்சுக்கிறார்ல, ஆனா விசுவாசத்தை பாராட்டுறார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை உண்மையா விசுவாசிச்சா அவங்கள ஆண்டவர் நிச்சயமா பார்க்கிறார், அதை பாராட்டுகிறார், இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்துகிறார்.
அதற்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். விசுவாசம் ஆண்டவர் நிச்சயமாக அதை பிறருக்கு சாட்சியாக மாற்றுகிறார். வேதத்தில் படிக்கும்போது லூக்கா 7:9 பார்க்கும்போது, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று 100க்கு அதிபதியை குறித்து சொல்கிறார். அவன் விசுவாசம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்கிறார். வந்து கை வைக்கல, இங்கிருந்து சொல்லும் ஆண்டவரேன்னு சொல்றான். நிறுத்திட்டு திரும்பி பார்த்து சொல்றாரு, இது மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யல பார்க்கலன்னு எல்லாருக்கும் சொல்லி அவனை பாராட்டுறாரு. ஒரு மனுஷன் உண்மையா கர்த்தரை விசுவாசிச்சா கர்த்தர் அவனை பாராட்டுவார். அற்புதமும் அவனுக்கு செய்தார். கானானிய ஸ்திரீ, அவளை பார்த்து அவ ரொம்ப உண்மையிலே விசுவாசம். ஆண்டவர் கண்டுக்கிடவே இல்லை. பிள்ளைகளுக்கு கொடுப்பது நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, இப்படிலாம் இயேசு பேசுறாரு. ஆனா அவ சொல்றா, நீ என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, ஆனா நீங்க தான் என் மகளை குணமாக்கணும்னு ஆண்டவர்கிட்ட அப்படி விழுந்துட்டா. நீ பேசுறதெல்லாம் பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன், ஆனா என் பிள்ளையை மட்டும் குணமாக்கிருங்க. நீர் பேசுகிறீர் என்பதனாலேயோ என்னை அவமானப்படுத்து என்பதனாலேயோ உண்மை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு அப்படி விசுவாசத்தோடு நின்னா பாருங்க, உறுதியா நின்னா பாருங்க. ஹல்லேலூயா. வேற ஒரு ஆள்னா போயிருப்பாங்க, ஆனா போகல. இயேசு கிறிஸ்து எனக்கு செய்யும் வரை நான் அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று அவர் பாதத்தில் காத்து கிடப்பேன். தன் பிள்ளைக்காக அவள் காத்து கிடந்தாளே, ஆண்டவர் கடைசியில் சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். அவளை பார்த்து உன் விசுவாசம் பெரியது. சீஷர்லாம் கூட இருக்காங்க, எல்லாம் பார்க்குறாங்க. உன் விசுவாசம் பெரியதாம்மான்னு சொன்னார். நீங்கள் ஆண்டவரை உண்மையா விசுவாசிச்சா, முழுமையா விசுவாசிச்சா, உங்களை பார்த்து இயேசு சொல்வார், மகளே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படி உன் பிள்ளைக்கு ஆக கடவுது, உன் குடும்பத்துக்கு ஆக கடவுது என்று உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார். ரெண்டு கையை தட்டி தேவனை மகிமைப்படுது இந்த கால வேளையில. ஹல்லேலூயா. அவர் உங்கள் உண்மையான விசுவாசத்தை காணாமல் இருக்க மாட்டார். உங்கள் உண்மையான விசுவாசத்தை காணாமல் இருக்க மாட்டார். இந்த பெண்ணை பார்த்து சீஷர்களே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவளை இதெல்லாம் ஏன் அவர் சொல்றாரு? அப்படி இயேசுவா நம்ம இயேசு? பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடணும்னு அவளை நாய் மாதிரி பேசுறாரு. நம்ம ஆண்டவர் அப்படி ஒரு அவமானப்படுத்துற ஆண்டவரா? அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, இவ விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம்னு அவளை டெஸ்ட் பண்றாரு. ஆனா உண்மையா அவள் விசுவாசம் உள்ளவளா இருந்தாள். சில நேரங்களில் நமக்கு அவள் டெஸ்ட் பண்றாருன்னே தெரியாது, ஆனா நீங்க விசுவாசமா இருங்க. நேரில் இயேசு இருந்ததுனால அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நேரில் இயேசு இல்லை, அவர் மாம்சத்தில் இல்லை. ஆனா அது மாதிரி அவளுக்கு ஏற்பட்டது போல நம்முடைய வாழ்வையில சில அவமானங்கள் வரும் பொழுது, தாமதங்கள் வரும் பொழுது, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத போது, கண்டுகொள்ளாத போது, நீங்களும் கானானிய ஸ்திரியை போல இயேசுவின் பாதத்திலே தொடர்ந்து காத்திருங்க. ஆண்டவர் சொல்வாரு, உன் விசுவாசம் பெரியதென்று. பிரைஸ் தி லார்ட். சீமோன் என்கிற பரிசேயன் வீட்டிலே விருந்து நடக்கிறது இயேசுவுக்கு. ஒரு பாவியான ஸ்திரீ பரிமள தைலத்தை இயேசுவினுடைய பாதங்களை துடைக்கிறாள், ஆண்டவருக்கு சிரசின் மேலே ஊற்றுகிறாள். அந்த சீமோன் சொல்லுகிறான், இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னை தொடுகிறது யாருன்னு இவருக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அன்பானவர்களே, அவளை பார்த்து இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்றா, அவன் நற்கிரியை செய்திருக்கிறான்னு சொல்ல. அன்பானவர்களே, அவள் விசுவாசத்தை எல்லாருக்கும் முன்னாடியும் இயேசு பாராட்டினார். அவள் அற்பமா பேசினவனுக்கு முன்னாடி இயேசு பாராட்டார் அவனுடைய விசுவாசத்தை. நம்முடைய ஆண்டவர் நல்ல விசுவாசத்தை அவர் பாராட்டுவார், மற்றவங்களுக்கு சாட்சியா வைப்பார். இது மாதிரி விசுவாசமாக இருக்குன்னு நம்மளை ஒரு சாட்சியா கர்த்தர் வைப்பார். ஆறாவது, நமது விசுவாசம் அழியாதபடி கர்த்தர் நமக்காக வேண்டிக் கொள்கிறாராம். பாருங்க, நம்ம விசுவாசத்தில் வீக்காக இருக்கும்போது நம்ம விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஏதாகிலும் ஒன்றை செய்கிறாரு. விசுவாசம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு நமக்காக ஆண்டவர் பிதாட்ட மன்றாடுகிறாராம். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17:20 நீங்கள் படிக்கும்போது, உன்னை சுளைகள் போட்டு புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு பெற்றுக் கொண்டான், ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாது இருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு இயேசு சொல்றார். அப்போ பேதுருவுக்காக இயேசு பிரேயர் பண்ணியிருக்கிறார் பாருங்க. வேண்டிக் கொண்டேன் அப்படின்னா உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன். பிசாசு உன்னை சோதிக்க விரும்புகிறான், ஆனா விசுவாசம் மட்டும் ஒளிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டேன்னு இயேசு சொல்றாருன்னா, நம்ம விசுவாசத்துக்காக அவர் ஜெபிக்கிறாரு. என்ன தெரியுமா? நம்ம இடுவும் பண்ணாலும், நம்ம சேட்டை பண்ணாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை விசுவாசத்தில் விழுந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு, பிதாவேன்னு நமக்காக வேண்டுதல் பண்றாருன்னா நம்ம அன்பு எவ்வளவு.
இவனை விசுவாசிச்சா பாப்போம், விசுவாசிக்கலாம் நரகத்தை போட்டுடலான்னு அவர் நினைக்கல. நம்மளை எப்படி ஆயுள் சரி பண்ணி விசுவாசத்தை தூண்டி விடணும்னு நமக்காக ப்ரேயர் பண்ணுறாருன்னா நம்ம ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிற பாருங்களேன். இன்னொரு வசனம் கூட நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். லூக்கா 22:32 படிக்கும்போது ஸ்தோத்திரம், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஹல்லேலூயா. யோவான் 17:20 சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன்னு இயேசு பிதாட்ட ஜெபம் பண்றார். அதில் நிறைய குறிப்புகள் இருக்கு. இயேசு பிதாட்ட ஜெபம் பண்ற பல குறிப்புகளில் ஒரு குறிப்பு என்னன்னா, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு சொல்றார். அப்படின்னா யோவான் 17 இயேசுவின் ஜெபம். அந்த ஜெபத்தில் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார் இயேசு, பிதாவிடத்தில் மன்றாடுகிறார். அப்படியானால் நம்முடைய விசுவாசம் ஒழியக்கூடாதுன்னு இயேசு விரும்புகிறார். சகோதரா, உங்க விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது. சகோதரியை, உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது. அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அன்பானவர்களே, 7வது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். விசுவாசியாக பலர், அவிசுவாசியாக பலர் இருக்கும்போது விசுவாசிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ ரொம்ப கவனிக்கணும். எப்போ விசுவாசிக்கணும்னா, எல்லாரும் அவிசுவாசப்படும் போது நம்ம விசுவாசிக்கணும். நம்ம கூட 100 பேர் இருக்காங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, நானும் விசுவாசிக்கிறேன், அது பெருசு இல்லை. 99 பேர் இயேசுவை தூசிக்கிறாங்க, 99 பேர் இயேசுவை வெறுக்கிறாங்க, 99 பேர் நம்மளை சுற்றி உங்க இயேசு அப்படியா இப்படியான்னு கேட்குறாங்க, அவரை மறுதளிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் தேவனை விசுவாசிக்கிறான் பாருங்க, அது உன்னதமான விசுவாசம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோவான் 7:31 ஜனங்கள் இயேசு விசுவாசிக்கவில்லை என்று பார்க்கிறோம். கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகமாக செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் சொல்றாங்க இயேசுவை பார்த்து, மேசியா வரும்போது இவரை விட கூடுதலாக செய்வாரான்னு. இயேசுவே மேசியான்னு விசுவாசிக்கல. மேசி உண்மைதான் கிறிஸ்து வருவார்னு நினைக்கிறாங்க. இயேசுவின் சகோதரர் விசுவாசிக்கலையா. யோவான் 7:5 அவருடைய சகோதரர்களை இயேசு விசுவாசிக்கல. அப்புறம் யோவான் 6:60 இயேசுவின் சீஷர்கள் இயேசுவின் செய்தியை கேட்க விரும்பல, அவரை பின்பற்றினவர்கள். யோவான் 6:61 விசுவாசிக்காமல் சீஷர்களை முறுமுறுத்தார்கள். அவர் கூட இருக்கிறவங்க தான். அந்த 12 பேரை தாண்டி இன்னும் நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க இயேசுவை விசுவாசிக்கல, கேட்க விரும்பல, முறுமுறுத்தார்கள். கடைசியில் பார்த்தா 66 சொல்லியிருக்கு, நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்களாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க. அந்த வேளையில் தான் பேதுரு இயேசுவை பார்த்து சொல்றான், ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நிறைய பேர் முறுமுறுத்துட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை விசுவாசிக்கல, முறுமுறுக்கிறாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க, என் வார்த்தையை கேட்க விரும்பல, என் சத்தியம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, கடினமான வார்த்தைன்றாங்க, என் பிரசங்கம் கடினம்ன்றாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களும் போறீங்களா? 12 பேரை பார்த்து கேட்கிறாரு. பேதுரு ஒருத்தன் எழுப்பி சொல்றான், ஆண்டவரே உம்மை விட்டு எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்துல உண்டே ஆண்டவரே, எங்க போறோம் நாங்க உம்மை விட்டு? நீ தான் புகழ், நீ தான் அடைக்கலாம், வந்துட்டோம், எல்லாம் வேண்டாம் என்று விட்டு இயேசு போதும் என்று வந்து விட்டோம், இனி நாங்கள் எங்கே போக முடியும்? இது என்ன பேசினாலும் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம், இது எங்கே போனாலும் வர ஆயத்தமா இருக்கிறோம், உம்மை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறோம், ஒரு நாள் உம்மை விட்டு போக மாட்டோம் ஆண்டவர் என்று பேதுரு சொன்னான் அல்லவா? ஆண்டவர் சொல்றார், இது மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவனை வெளிப்படுத்துறாருன்னு. அவனை பாராட்டினார் ஒரு இடத்துல. பேதுருடைய வார்த்தை இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது இல்ல. எப்ப தெரியுமா விசுவாசத்தை வெளிப்படுத்துறது? ஒன்னா கலந்து போகும்போது, ஒன்னா இயேசு பின்பற்றாம போகும்போது, ஒன்னா இயேசு செய்தியை மறுதளிக்கும் போது, அவரை ஏளனம் பண்ணும்போது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆள் சேரும் போது விசுவாசிப்பதல்ல, ஆள் குறையும் போது விசுவாசிப்பது. சுகம் கிடைக்கும் போது அல்ல, சுகம் இல்லாத போது விசுவாசிப்பது. கூட்டத்தில் விசுவாசிப்பதல்ல, தனிநபராக இயேசு விசுவாசிப்பது. அது ரொம்ப முக்கியமானது. விசுவாசத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்போது விசுவாசிப்பதல்ல, அவிசுவாசத்துக்கான சாத்தியக்கூறு இருக்கும்போது விசுவாசிப்பது மேலானது. அது ரொம்ப முக்கியமானது. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, சாஃப்டா இருக்கு, எல்லாம் தென்றல் வீசு, சொன்ன பாட்டு பண்ணல, தென்றல் வீசுது, நல்லா இருக்கு, விசுவாசிப்பதற்கான எல்லா காரியமும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப விசுவாசிக்கிறது பெருசு இல்ல, நம்பிக்கை இல்ல. நம்ம கூட இருந்தவெல்லாம் கழட்டி விட்டான், தனியா நிக்கிறோம். சப்போர்ட்டா இருந்தால் பயிற்சி, உதவி செய்யறால் போயிட்டாரு, எந்த வாய்ப்புமே இல்லை. அந்த இடத்துல விசுவாசிப்பதா முக்கியமானது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவின் விசுவாசம் பெரிதாக ஆண்டவர் சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன், 8வது சொல்றேன், விசுவாசிக்கிறவனை தேவன் பயன்படுத்துகிறார். எந்த ஒரு மனுஷன் உண்மையா விசுவாசிக்கிறவனோ அவனை ஆண்டவர் பயன்படுத்துறார், சந்தேகமே இல்லை. ஒரு விசுவாசிக்கிற மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துவார். வேதம் வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 14:12 அவர் செய்த கிரியைகளை செய்வான்,
அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்றார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். யார் ஆண்டவர் உண்மையாக விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஆண்டவர் மாதிரியே கிரியை செய்யும்படி செய்வார். அவரை விட மேலானதை செய்யவும் கர்த்தர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அன்பானவர்களே, சீஷர்கள் அதை செய்தார்கள். இயேசுவை விசுவாசித்த சீஷர்கள் இயேசுவை போலவே செய்தார்கள். இயேசுவை போலவே ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இயேசுவை விட சீஷர்கள் கூடுதலாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டார்கள். இயேசுவே தொட்டு சுகமாக்கினார், வல்லமை அனுப்பி சுகமாக்கினார். எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய போர்வையை, சால்வையை, துண்டை அதை வச்சுலாம் சுகமாக்கல. இயேசு கிறிஸ்து நிழல் பட்டு யாரும் சுகமாக்கலை. ஆனால் பேதுரு நிழல் பட்டு சுகமானாங்களாம். அவன் நடந்து போகும்போது ரோட்டு ஓரத்தில் படுக்கையில் கொண்டு வியாதிஸ்தரை வைப்பாங்களாம். பேதுரு நடந்து போகும்போது நிழல் அந்த படுக்கையில் உள்ள மனுஷன் மேலே நிழல் பட்டவொன்னு அவன் சுகமாயிடுவானா. ஆண்டவர் சொன்னார்ல, என்னையை விட பெரிய கிரியைகளை செய்வீங்கன்னு. சீஷர்கள் செய்தார்கள், சீஷர்கள் செய்தார்கள். இன்னைக்கு சகோதரா சகோதரி, நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருந்து வரங்கள் வெளிப்படும். உங்களை அறியாமலே உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படணும். உண்மையாக நீங்கள் விசுவாசிக்கிறவங்களா இருந்தால் வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுங்க, குறைவுள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவை உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பழகக்கூடியவங்ககிட்ட விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நீங்கள் சொல்லுங்க. ஒரு நாளும் மறைக்காதீங்க. இயேசு உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னா உங்களை போன்ற அவர்களுக்கும் தேவன் அற்புதம் செய்ய முடியும். உங்கள் கண்ணீரை மாற்றினவர் அவருடைய கண்ணீரை மாற்ற முடியும். உங்களுக்கு ரட்சிப்பை தந்தவர்கள் அவளுக்கு ரட்சிப்பை தர முடியும். உங்களுக்கு இயேசு என்ன செய்தாரோ தயங்காமல் சொல்லுங்க. அவங்களுக்காக தயங்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஒரு நாளும் உங்கள் ஜெபத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று விசுவாசியுங்கள். என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா? நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்மளாம் ரொம்ப கொஞ்சமாக குறைவான ஆள்னு. அப்படி நினைக்கிறீங்களா? பாஸ்டர் வரட்டும், அவர் கை தான் வல்லமையான கை, அப்படி நினைக்கிறீங்களா? சிலர்லாம் அப்படி தான் நினைக்கிறீங்க. நம்மளை யார் நம்புவா? வாங்க வாங்க பாஸ்டர்கிட்ட வாங்க கூப்பிட்டு போகிறேன். அது என்கிட்ட கூட்டு வர தப்பு கிடையாது. ஆனால் என்கிட்ட இருக்கிற ஆண்டவர் தான் உங்கள்கிட்டையும் இருக்குதார். நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார், நம்புங்க. முதல்ல உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் மாற்றுங்க. என்ன விசுவாசம்? நம்முடைய பல மாதங்களாக வருஷங்களாக நம்ம ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. நம்முடைய மனநிலை செட் ஆயிடுச்சு. எப்படி செட் ஆயிருக்கு? நம்மளோட பாஸ்டர் ரொம்ப விசுவாசத்தில் கூடுனவர், அவர் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்திருக்காரு, முழு நேரமாக ஊழியம் செய்கிறாரு, அவர் மூலமாக நிறைய அற்புதம் நடந்திருக்கு, நிறையா சுகம் கிடச்சிருக்கு. அப்போது நம்ம கொஞ்சம் சும்மா ரசம்தான், அவர் தான் சாம்பார், இப்படியெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே அப்படி வச்சிருக்கீங்க. அதை முதல்ல உடைங்க. பாஸ்டர் மூலமாக செய்கிற ஆண்டவர் நம்ம மூலமாகவும் செய்வார்னு நம்புங்க, செய்வார்னு நம்புங்க. கர்த்தர் செய்வார். ஆமென். நீங்கள் மாற்றுங்க, உங்கள் மனநிலையை மாற்றுங்க. நிறைய பேர் வியாதியஸ்துக்காக ஜெபிக்கிறது இல்லை, நிறைய பேர் சொல்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணி மண்டையே போட்டால் என்ன செய்கிறது, நம்ம ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னா என்ன செய்கிறது அப்படி நீங்கள் நினைக்கிறதுனால தான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நடக்குதோ நடக்கலையோ நம்பிக்கையோட கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், ஆண்டவரே விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சித்தமான அந்த நிமிஷத்தில் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவார். அப்படி சுகமாயிட்டுனா உங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா, எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா. அப்போ தான் உங்களுக்கே தெரியும், அப்பா என் மனசுக்குள்ளே என் இருதயத்தில் வரத்தை வச்சுருக்காரு, வல்லமையை வச்சுருக்காருன்னு. அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன வரக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. நீங்கள் எப்போ வரத்தை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தாங்க தெரியும். ஒரு கத்தி வெட்டும மாட்டாது எப்போ தெரியும்? பார்த்தா தெரியாதுங்க. பார்க்க சில்வர் கலரில் தான் கத்தி இருக்குது, தெரியாது. வெட்டி பாருங்க, அப்போ தான் தெரியும். செய்து பாருங்க, ஜெபித்து பாருங்க, சொல்லி பாருங்க. சொன்னா நடக்குமா? ஜெபித்தா நடக்குமா? எப்படி நீங்களே உங்களை கற்பனை பண்ணி உங்களே நீங்களே குறைச்சிக்கிறீங்க, உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆமென். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்காரா? நம்பிக்கை இல்லை.
நீங்க அழுகையோடு இருக்கலாம், ஆனா உங்க அழுகையின் மத்தியில் இன்னொரு ஆள் கண்ணீரை துடைக்க முடியும். அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள தந்திருப்பார் ஆண்டவர். நீங்க பலவீனமா இருக்கலாம், ஆனா இன்னொருத்தருடைய பலவீனத்தை சுகமாக்குறதுக்கு உங்களால முடியும். நீங்க கடன்ல இருக்கலாம், ஆனா கடன்கார ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்க உங்களால முடியும். எஸ் ஆமென். நான் ஒரு சாட்சியை நான் சொல்லியிருக்கேன். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர் இருக்கும்போது அவர் ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கான். ஆஸ்பத்திரியில் சுகவீனமாக இருக்கிறார் வயதான காலத்தில். அப்போ ஒரு வியாதியஸ்தரை கொண்டு வந்திருக்காங்க. வேற எல்லாரும் தடுத்துருக்காங்க. எப்படியோ ஒரு தகவல் கிடைச்சி யாரோ ரெக்கமெண்டில் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அவருடைய கையை அப்படி படுக்கையிலிருந்து கூட கை வைத்து ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த சுகமாகி போயிட்டாராம். ஒரு சாட்சி. அன்பானவர்களே, சில நேரம் நீங்க பலவீனமா இருக்கலாம், நீங்க குறைவுள்ளவங்களா இருக்கலாம். நானே எப்படி இருக்கிறேன், என்னை எப்படி பயன்படுத்த முடியும், நான் சொன்னா எப்படி கேட்பாங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்க, நானே குறைவா இருக்கிறேன், நான் தேவையில் இருக்கிறேன், எனக்கே ஆசீர்வாதம் கம்மியா இருக்க, நான் சொன்னா எப்படி நடக்கும், நான் சொன்னா எப்படி கேட்பாங்கன்னு உங்களை நீங்கள் மட்டுப்படுத்தாதீங்க. நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு இன்னொருத்தருக்கு அற்புதம் செய்ய முடியும். ஏனென்றால் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இயேசு கிடையாது. உங்க இயேசு சூழ்நிலையெல்லாம் தாண்டி பெரியவர். அவர் உங்க அளவுக்கா இயேசு இருக்காரு, உங்க வாழ்க்கைக்கு இணையாவா இயேசு இருக்காரு? இல்ல, அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். உங்க வாழ்க்கையை அளவாதான் இருக்கு, ஆனா இயேசு அளவற்றவரா இருக்கிறாரு. நீங்கள் அளவான வாழ்க்கை தான், அளவற்ற இயேசுவை வைத்திருக்கிறீர்கள். இயேசு பெரிய காரியங்களை செய்வார். நம்புங்க. முதல்ல உங்களை பயன்படுத்த முடியும். 12 வயசு பிள்ளையை பயன்படுத்தி சீனாவில் தேவன் பெரிய எழுப்புதலை கொடுத்திருக்கிறார். 12 வயசு தாங்க, 7 சபை நடத்துதான். ஒவ்வொரு சபையிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பயன்படுத்த முடியுமானால் சின்ன பிள்ளையை பயன்படுத்த முடியும், பெரியவரை பயன்படுத்த முடியும். ஊன்றுகோலால் நடக்கிற பாட்டி, ஆமே 40 பேர் ரட்சிப்பு நடத்திருக்கேன். கைப்பிடிச்சு கல்லூரி மாணவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி 40 பேர் ரட்சிப்பு நடத்திருக்கு. ஒரு ஊன்றுகோல் பாட்டி அந்த வழியில நின்று வாசல் சொன்னதுக்காக, அது மறிக்கும் போது 40 அதிகாரிகள் வந்து கலை அடக்கம் பண்றதுக்கு அவங்களாம் சாட்சி சொன்னாங்களா. அந்த அம்மா கல்லூரியில வந்து நடந்து என்னை கொண்டு அந்த பக்கம் விட்டுருங்க இந்த பக்கம் விட்டுருங்கன்னு சொல்லி நடக்கும் போதே இயேசுவை பற்றி சொல்லி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மையா விசுவாசிச்சா எந்த மனுஷனையும் கர்த்தர் பயன்படுத்துவாரு. நிறைய பேர் பயன்படாத காரணம், நான் இன்னும் அவரை பற்றி சொல்லலை, அவரை சொல்லணும்ன்ற எண்ணம் வரல, அல்லது சொல்லக்கூடிய தைரியம் இல்லை. நம்ம சொன்ன நடக்கணும் எனக்கு நமக்கே நம்பிக்கை இல்லை, அதனால தான் நம்ம பயன்படலை. ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நிமிஷம் ஆமே எழுமி நின்று கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. எனக்கு இந்த காலைவேளையில் தேவன் விசுவாசத்தை விரும்புகிறார் என்பதையும், ஆமென் ஸ்தோத்திரம், தான் விசுவாச அளவை பரிசோதிக்கிறார் என்பதையும், விசுவாசத்தில் வளர ஜெபித்து விசுவாசத்தில் பலனடைந்து மற்றவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிற அளவுக்கு நான் வளர வேண்டும் என்றும் பயன்பட வேண்டும் என்றும் தேவன் எனக்கு கிருபை செய்வாராக என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் விசுவாசம் அதிகரிக்கட்டும், என் விசுவாசம் முழுமையாக இருக்கட்டும், என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, என் விசுவாசம் பலருக்கு பயன்படட்டும் ஆண்டவரே. நான் குறைவுள்ளவனாக இருந்தாலும் என்னை கொண்டு மற்றவர்களை நிறைவாக்க முடியும். நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. ஒரு அத்தரமா சந்தனா கமா. தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க எல்லாம் ரொம்ப நிறைவானவங்கலாம் இல்லை, அவங்கெல்லாம் ரொம்ப குறைவானவங்க தான். சாதாரணமான எளிமையானவர்கள், கல்லாதவர்கள், படிப்பில்லாதவர்கள் கர்த்தரை பயன்படுத்தினார்னா இன்னைக்கு தேவப்பிள்ளை உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். எத்தனை குறைவுகள் மத்தியில் அவங்க எல்லாம் ஆண்டவருக்காக செயல்பட்டு இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு படிப்பு வராது, அது வராது, நான் பலவீனமா இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்னு கர்த்தரை விட்டு யாரும் ஒதுங்கி போய்விடல. அவங்க குறைகள் மத்தியிலையும் ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தினாரு. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட புறப்பட்டு போ, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை தேவன் மகிமைப்படும்படியாக, உங்களை கர்த்தர் வச்சிருக்கிற இடம் தேவன் மகிமைப்படும்படியாக, நீ குடியிருக்கிற இடம் தேவன் மகிமைப்படும்படியாக, கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற எல்லா ஸ்தானங்களையும் தேவன் மகிமைக்காக நீங்க செயல்படணும் தேவ பிள்ளைய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலவேளையில் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்பாக அர்ப்பணம் செய்கிறோம். விசுவாசத்தை கேட்கிறீரே, விசுவாசிக்கிறாயா என்று குருடனை பார்த்து மட்டும் இல்லை, எங்களை பார்த்து நீங்க கேட்கிறீங்க. நாங்களுமே விசுவாசிக்கிறோம், முழுமையா விசுவாசிக்கிறோம். எங்கள் குறைவான விசுவாசத்தை அதிகமாக்கும். தேவன் மகிமைப்படும்படி ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த காலவேளையில் வந்திருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆழமான விசுவாசத்தை ஊற்றிவிடும். ஆண்டவரே, ஒருவேளை விசுவாசம் அற்று போய் தயங்கி தடுமாற்றத்தோடு வந்திருந்தால் இன்னைக்கு போகும்போது முழுமையான விசுவாசத்தோடு போகட்டும். ஆண்டவரே,
தைரியத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரே. உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு அநேகரை விசுவாசத்தில் நடத்தும், அநேகரை விசுவாசத்தில் நடத்தும் ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க, தேவைகளை சந்திங்கப்பா. விசுவாசம் உள்ளவனாய் இருந்தா ஆசீர்வதிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர். இன்னைக்கு இந்த பிள்ளைகளின் விசுவாசத்தை கண்டு அவங்களுக்கு அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். நிறைய காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.